எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் இதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம உங்கள் கேள்வி இந்த கான்செப்ட்ல போயிடும். குரூப்ல ஏன் என்னோட நம்பரை சேர்க்கல அப்படின்ற மாதிரி டெய்லி எனக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு இருக்கு. என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களோட குரூப் தான் இது. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே ரொம்ப நாளா என் கூட ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த குரூப்ல நான் இது போல ஸ்டாக் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி அனுப்புவேன். அதானி என்டர்பிரைஸ், ஆக்சிஸ் பேங்க், HDFC, பஜ்ஜி ஃபைனான்ஸ், டாடா மோட்டார், டாடா ஸ்டீல், இன்னைக்கு செலக்ட் பண்ண ஸ்டாக் இதுதான். இந்த 6 ஸ்டாக் மட்டும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி ஆல்ரெடி லைவ் மார்க்கெட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தரவா இருக்காங்க. இப்போ இந்த 6 ஸ்டாக்ல எந்தெந்த ஸ்டாக்கு பைக்கு அப்ளை பண்ணணும், எந்த ஸ்டாக்கு செல்லுக்கு அப்ளை பண்ணணும், எந்த டைமிங் என்டர் ஆகணும், ஸோ எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், என்ன டார்கெட் அப்படின்றது எல்லாமே கிளியரா தெரியறதுனால ஜஸ்ட் நான் இந்த ஸ்டாக் மட்டும் அனுப்பிட்டேன்னாக்கா இதை வச்சு அவங்க பிசினஸ் பண்ணிடுவாங்க. இப்போ புதுசா ஒரு நம்பர் நான் இதுல ஜாயின் பண்ணி வர்றேன் அப்படின்னாக்கா ஒன்லி இந்த ஸ்டாக் மட்டும்தான் அவருக்கு போகும். இதை வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. அதனால புதுசா என்னோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வரவங்களுக்கு கண்டிப்பா நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் அவங்களால பிசினஸ் பண்ண முடியும். அப்படின்னும் போது இதுல நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னாக்கா ஆல்ரெடி இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தெரியும். அந்த காரணத்துக்காக தான் நம்பர்ஸ் எல்லாம் நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஜாயின் பண்ணாம. இப்ப குரூப் எதை மாதிரி கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, யாராருக்கு என்னென்ன கான்செப்ட் வேணுமோ தனித்தனி குரூப் நான் கிரியேட் பண்ண போறேன். இப்போ 20 மந்த் குரூப் இந்த கான்செப்ட் மாதிரி இந்த குரூப் மாதிரி ஒரு நாள் ஒரு ஸ்டாக்கு, தென் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் குரூப் கிரியேட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு கான்செப்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ட்ல சொல்லியிருக்கேன். 10 மந்த் டார்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்லயும் அதுக்கும் ஒரு குரூப் கிரியேட் பண்ண போறேன். அப்படி தனி செப்பரேட்டா நம்ம குரூப் கிரியேட் பண்ணும்போது யாராருக்கு என்னென்ன தேவையோ அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஜனவரி 1ஆம் தேதியே குரூப்லாம் ரன் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்னையோட ஒரு நாள் ஒரு ட்ரேடுக்காக என்ன ஸ்டாக் அப்படின்றத நான் உங்களுக்கு நேத்தே சொல்லியிருந்தேன். அதோட சார்ட்டை நம்ம இப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னியோட ட்ரேடிங்ல என்னோட ஸ்ட்ராட்டஜில என்னோட குரூப்ல இருக்கிறவங்க என்னென்ன ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கௌண்ட்டை நம்ம பார்க்க போறோம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட் ஆகட்டும், ஒரு நாள் ஒரே ஸ்டாக் இந்த கான்செப்ட் ஆகட்டும், என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதை விட என்னோட கைடன்ஸ் மூலியமா ஒருத்தர் ட்ரேட் பண்ணி எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் என்னோட சக்சஸை என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கிளைண்டோட அக்கௌண்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து நாளையோட ஒரு நாள் ஒரு ஸ்டாக் யார் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிட்டேன். அது என்ன ஸ்டாக்ன்றதையும் பார்க்க போறோம். கடைசியா ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக நேத்தே சொல்லியிருந்தேன், ஒரு என்ட்ரி ஒன்று நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எதனால அந்த என்ட்ரி எடுத்திருக்கேன், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எவ்வளவு டார்கெட் போகும் அப்படின்றதையும் நம்ம சார்ட் மூலமா பார்த்துடலாம். இன்னையோட ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு GICRC, இதுதான் இன்னையோட ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு. இன்னையோட 5 மினிட் கேண்டில் சார்ட் தான் இது. இதுதான் 5 மினிட் கேண்டிலோட ஃபர்ஸ்ட் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை 187.70, லோ 182.70. இப்போ நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட ஹை பிரேக் ஆனதான் பை, ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட லோ பிரேக் ஆனா நம்ம செல் போறது கிடையாது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே பை ஃபோக்கஸ்க்காக தான் எடுக்கிறோம், செல்லுக்கு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து லோ பிரேக் ஆயிருக்கு. ஸோ ஓகே, லோ பிரேக் ஆயிட்டு நமக்கு அப்படியே போயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு பை கிடைக்காமையே போகுது அப்படின்னா நம்ம இன்னைக்கு லீவுன்னு நினைச்சுக்கலாம். நாம இங்க ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டலோட ஹை பிரேக் பண்ணி தான் நம்ம பை ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்போம். 187.75ல தான் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்போம். ஓகே, நமக்கு இங்க 187.75ல நமக்கு பை ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா ஹை எவ்வளவு போயிருக்கு பாருங்க, 200.75 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு கிடைச்ச என்ட்ரில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7% வரைக்கும் மேல போயிருக்கு. இது ஒரு நாள் ஒரே ஸ்டாக்குக்காக கிளைண்ட் ஒருத்தர் அவரா ட்ரேட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்காரு. ஆக்சுவலா டைம் பார்த்தீங்கன்னாக்கா 7:37 காட்டுது. நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கே 9 மணிக்கு தான். ஆக்சுவலா எதனால 7:37 காட்டுது அப்படின்னாக்கா அவர் வந்து ஃபாரின்ல இருக்காரு, அந்த டைம் வேரியேஷன் தான். ஓகே, இவர் இப்பதான் ஒரு 1 வீக் முன்னாடி தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி என்னோட அண்டர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மேபி அவர் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாரோ அன்னிலிருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாக் GICRE.
கரெக்டா 187.75 ஷார்ப்பா 187.70 தான் நம்மோட ஹை. 187.75 ஷார்ப்பா கிடைச்சிருக்கு. 193.30ல கவர் பண்ணியிருக்காரு. அவரோட அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 இருக்கு. அவர் எடுக்கக்கூடிய வேல்யூ 50,300 குவான்டிட்டி எடுத்திருக்காரு. இன்னைக்கு ப்ராஃபிட் ஒரு 3.25% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இது 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்காக. இதுவும் கிளைண்டோட அக்கௌண்ட் தான். இவர் ஒரு 60,000 ரூபாய் வச்சு அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000 ரூபாய்க்கு எடுத்திருக்காரு. இதுல டோட்டலா இன்னைக்கு ஒரு 214 ரூபாய் 90 காசு லாஸ் வந்திருக்கு. சோ 0.25% கம்மியா இதுல லாஸ் வந்திருக்கு. 20 மந்த் டார்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே இதே லாஸ் தான். நாளையோட ஒரு நாள் ஒரு ஸ்டாக் எந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். நாளையோட ஒரு நாள் ஒரே ஸ்டாக் FACT லிமிடெட். இதுதான் நாளையோட ஒரு நாள் ஒரே ஸ்டாக். இதையும் நம்ம 5 மினிட் கேண்டில் ஹை பிரேக் ஆனா மட்டும்தான் பை பண்ண போறோம். செல்லுக்கு ஃபோக்கஸ் பண்ண போறது கிடையாது. 2-3% டார்கெட் வந்தா முடிச்சுக்கலாம். இதை 2 கான்செப்ட்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஒன்னு 2-3% டார்கெட் வச்சு முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருக்கலாம். அது எப்படி போகலாம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஷார்ட் டேர்முக்காக நான் நேற்று சொல்லியிருந்த ஸ்டாக் எம்பேசிஸ். இது 1 டே கேண்டில் சார்ட், டே கேண்டில் சார்ட். நேற்று வந்து 52 வீக் லோ வந்திருக்கு நேற்று. அதனால நேத்தியோட ஹை இன்னைக்கு பிரேக் ஆயிட்டு க்ளோஸ் ஆகுது அப்படின்னாக்கா என்ட்ரு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நேத்தியோட ஹை 1929 ரூபாய் 10 காசு. இன்னியோட க்ளோசிங் 1945. ஸோ நேத்தியோட ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம என்டர் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு கிளைண்ட்ஸ் எல்லாம் என்டர் போயிருக்காங்க, நானும் என்டர் போயிருக்கேன். இதோட டார்கெட் வித்தின் 5 to 7 டேஸ்ல நம்ம எதிர்பார்க்குற 5%, 5 to 7% வந்தது அப்படின்னா தாராளமாக எக்ஸிட் ஆகலாம். அப்படி இல்லைன்னாக்கா ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னாக்கா நேத்தியோட லோ தான் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நேத்தியோட லோக்கு கீழே எந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ ஸோ அங்கே அன்னைக்கு நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். நேத்தியோட லோ 1896 ரூபாய் 5 காசு. நேத்தியோட லோ மட்டும் கிடையாது, இது 52 வீக்ஸ் லோ. அதனால இந்த லோ பிரேக் ஆயிட்டு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அந்த கேண்டிலே நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். ஓகே, இன்னையோட ட்ரேடிங் ஓவர். நாளையோட ஒரு நாள் ஒரு ஸ்டாக் FACT லிமிடெட். நாளையோட ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட ஹை பிரேக் ஆயிட்டு எவ்வளவு தூரம் போக போகுது அப்படின்றத லைவ் மார்க்கெட்ல வாட்ச் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாம தயவு செய்து யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட ஹைக்கும் லோக்கும் 3% மேல டிஃபரெண்ட் வந்தது அப்படின்னா 2% ஸ்டாப் லாஸ் நீங்களா வச்சுக்கோங்க. 3%க்குள்ள டிஃபரெண்ட் வருதுன்னாக்கா அந்த லோவியை நம்ம ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, நல்லா அப்ல போயிடுச்சு அப்படின்னாலும் விட்டுருங்க. இன்னைக்கு ட்ரேடிங் லீவு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருங்க. சென்டர்லாம் போயிட்டு யாரும் என்டர் ஆக வேணாம். அதே போல நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று ஹை பிரேக் ஆயிட்டு நமக்கு கிடைச்சிட்டு ஒரு 2 இல்ல 3% ப்ராஃபிட் புக் பண்ண பிறகு திருப்பி அதே என்டர்பிரைஸ் வந்தாலும் பை பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் என்ட்ரி தேவையில்லை, தயவு செய்து போகாதீங்க. நாளையோட வீடியோவில் பார்க்கலாம்.